ஹாய், ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் அல்வா தான். ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு டிஷ்ஷு. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி திராட்சை அப்படியே வச்சுருக்கோம். முந்திரியை வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நிறைய போடணும், அப்போ தான் நல்லா நிறைய பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாதாமையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் நிறைய சேர்க்கணும். நம்மகிட்ட இருக்க அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முந்திரியை ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சையை போடுறோம். நம்ம அப்படிலாம் இல்லை, எல்லாமே சேர்த்து போட்டுருவோம். முந்திரி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த திராட்சையை ஆட் பண்ணிடலாங்க. முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நெய்யில் வறுக்கும்போது முந்திரியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நல்லாவே நிறையவே பண்ணி நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே வறுபட்டுருச்சு. நல்லாவே வறுத்துச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் டிஷ், ரொம்ப குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் அந்த நெய்யோடவே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து நான் வந்து 3/4 கிலோ கேரட் வந்து ஆட் பண்ணுறேங்க. இந்த நெய்யிலே தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும் கேரட்டோடது, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும்பாங்க. அதனால் நம்ம அந்த டேஸ்ட்டு வர வரைக்கும் நல்லாவே நெய்யிலேயே நல்லா பரட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லாவே அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இது பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போட்டு நம்ம மூடி வைக்கிறோங்க. கொஞ்சம் மூடி வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். நெய்யில் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோங்க. நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுறது எப்படி கண்டுபிடிப்போம்னா, எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி இருக்குங்க. நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்க்குறோங்க. சால்ட்டு சேர்த்தா தான் எந்த ஒரு ஸ்வீட்டுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயை நம்ம வந்து ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் நம்ம ஏலக்காயை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறோங்க. அது குட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோதான் அடிப்படுது. நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சைடில் இருக்கலாம் நம்ம எடுத்து கிளியர் பண்ணியாச்சு. நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ண போகிறோங்க. மில்க்கும் கேரட்டும் சேரும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்வாவோட ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே இந்த மில்க்கும் கேரட்டும் தாங்க. கலருமே நம்ம எந்த கலருமே சேர்க்க தேவையில்ல, இதுவே நல்லாயிருக்கும். கேரட் வந்து ஊட்டி கேரட் தான் நம்ம எடுத்திருக்கோம்.
நம்ம வேறு கேரட் சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த கலர் வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல கலர் வருங்க. ஏன்னா இதோட கலரே அப்படி தான் இருக்கும். அதனால் 2ம் சேரும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த ஏலக்காய் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, நம்மகிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் இதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அடித்து எடுத்து வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அதையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா இந்த கேரட்டும் இதுவும் நல்லா வேகணும். கேரட் வந்து இதில் வேகும்போது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வேகும்போது அந்த மாதிரி கொதித்து நல்லா வரும். இந்த மில்க் எல்லாமே நல்லா வற்றினா தான் நல்லாயிருக்குங்க. நம்ம அது வரைக்குமே வெயிட் பண்ணணும். ஏன் வெளிச்சம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு போயிடுச்சு நம்ம செய்யையில். நமக்கு வந்த சோதனை அப்படி. கரண்ட்டு போயிட்டு நாங்கள் டார்ச் லைட்டை வச்சு தான் சமைச்சிட்ருக்கோம். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி சைடில் உள்ளது எல்லாமே எடுத்து வேணுங்க. அந்த ஆடை வந்து மேலே படியாமல் நம்ம என்ன பண்ணோம், அந்த இது கூடயே சேர்த்து கேரட்டோடய சேர்த்து இந்த மாதிரி நல்லா பாருங்கள், நல்லாவே வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது பார்க்கும்போதே தெரியும். அந்த பால் எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வற்றணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 3/4 கிலோ எடுத்துருக்கீங்கன்னா நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் அதுக்கு தகுந்த அளவுக்கு சுகரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே மெல்ட் ஆகுங்க. அதையுமே நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த இதெல்லாம் அந்த சுகர் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லிக்விடாக இல்லாமல் நம்ம எடுத்து நல்லா ஆட் பண்ணி எடுக்கிறோங்க. நல்லா அந்த லிக்யூட் இல்லாமல் நல்லாவே நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதில் வற்ற விடணுங்க. சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா எல்லாமே முடிஞ்சிச்சு. பார்க்கையிலே செம்ம கலராக இருக்கும். இப்போ நம்ம இது கூட முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், அதை இது கூட ஆட் பண்ணிடலாங்க. பார்க்கவே பாருங்கள், செம்ம கலராக இருக்குது. நம்ம டார்ச் டிம் லைட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கலர் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. பாருங்கள், நல்ல பதமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே இது வந்து ஹெல்த்தியானது. சுகர் மட்டும்தான், மற்றபடி இது கூட நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நெய் வேணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த பிரிஞ்சு வரும்போது அந்த கன்சிஸ்டன்சியோட சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி கேரட் அல்வா செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை சூடாக கடாயிலேருந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சு. பாருங்கள், கலரும் டெக்ஸ்சரும் செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.